இந்த 2 லுக்குமே டே 1 மாஸ்டர் கிளாஸில் நான் டீச் பண்ணதை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இன்னைக்கு வந்து இவங்களுக்கு தான் வந்து மேக்கப் லுக்கு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அப்படின்னா இவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய போர்ஸ் எல்லாமே இருக்குது, ஓப்பன் போர்ஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த கிளாஸ் ஸ்கின் கேட்டிருக்காங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். சீக்ரெட் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து மேஜிக் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிளாஸ் ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாய்ஸ்சரைசர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும், லைக் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும், இல்லை வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும், அதாவது ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னா அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும், ஸோ இந்த மேஜிக் மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த கிளாஸ் ஸ்கின் மேக்கப்புக்கு. நார்மலி எந்த மாதிரி ஸ்கின் டெக்ஸ்டருக்கு ஸோ எந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம கரெக்டான மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் கிடைக்கும் அண்ட் லாங் ஸ்டேவாகவும் இருக்கும். லாங் ஸ்டே இருக்கணும் அப்படின்னாலும் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, அதாவது நம்மளோட கிளைண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு நம்மளுக்கு லாங் ஸ்டேவும் இருக்கும். நார்மலாகவே நம்மளுக்கு லாங் ஸ்டே இருக்கும். இருந்தாலும் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ கிளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மேக்கப் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, பட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மூவ் ஆகிடும். அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ரிச்சினஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணாங்க இல்லை ரப் பண்ணாங்க அப்படின்னா எதுவுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம கிளைண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் நம்மளோட மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மேஜிக் ப்ரைமர் ட்ராப்ஸு. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு நம்ம க்ளோ கிடைக்கும். நார்மலி நம்ம வந்து ஒவ்வொரு லுக்குக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் இன்னொரு நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மாதிரியான மேக்கப் வந்துட்டு ட்ரை பண்ண போகிறோம். லைக் இது யூஸ் பண்ணியும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணாமல் இதுக்கு பதிலாக வேற ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து டீச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு க்ளோ கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ப்ரைமர் ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? க்ளோ கைண்ட் ஆஃப் ப்ரைமர் ட்ராப்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த லுக்குக்கு. இப்போ அண்டர் ஐ வந்து நம்ம கன்சீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்க ஷேடை விட நான் சொன்ன மாதிரி டார்க்கர் ஷேடில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கன்சீலிங் பண்ணுறதுக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ வந்து இவங்களுக்கு நம்ம கலர் கரெக்ஷனும் பண்ணியாச்சு அண்ட் ஃபவுண்டேஷனும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹைலைட்டிங் பண்ண போகிறேன். ஹைலைட்டர் வேறு, ஹைலைட்டிங் வேறு. ஸோ நம்ம இப்போ வந்து ஹைலைட்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த டார்ட்டோட 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஹைலைட்டிங் பண்ண போகிறோம். ஹைலைட்டிங் பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ரஷஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளெண்டர் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது 3மே பார்த்தீங்கன்னா ஃப்ளஃபி ப்ரஷ் தான். பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இது மீடியம் சைஸு, இது வந்து குட்டியாக இருக்கும். சரி, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் நம்ம வந்து ஐ மேக்கப் கொடுக்கணும் அப்படிங்கும்போது, அந்த கலர் வந்து பிக்மெண்டேஷன் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு மீடியம் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியா பண்ணோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சீக்கிரமாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு முகூர்த்தம் இருக்குது, அதில் வந்து நம்மளுக்கு கம்மியான ஐஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ முகூர்த்தம் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டைம் தான் இருக்கு. நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு. ஸோ அதில் சீக்கிரமாக இது மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 மினிட்ஸ் டைம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பெரிய சைஸ் ப்ரஷ் எடுத்து ஜஸ்ட் சும்மா ரொம்ப ஃபாஸ்டாகவே வந்துட்டு நீங்கள் மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேக்கப் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கு, கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி நான் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பர்டிகுலராக வந்துட்டு ஒரு சின்ன ஏரியா மட்டும் தான் நான் கவர் பண்ணணும், இன்னர் கார்னர் மட்டும் பண்ணணும், இல்லை அவுட்டர் கார்னர் மட்டும் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
எப்போவுமே ஒரு ப்ரஷ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐஸ்க்கு வந்து நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணதும் அதே ப்ரஷ் வச்சு அடுத்த ஐக்கும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இவங்களுக்கு வந்து இந்த ஒரு பெரிய ப்ரஷ் வச்சு நம்ம இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை எடுத்துட்டு வேற ப்ரஷ் வச்சு நான் ஒர்க் பண்ணுறேன். அகைன் இந்த ப்ரஷ் வச்சு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வரும்போது அந்த அவுட்புட் வந்து ஒரே மாதிரி வராது. ஸோ அதனால என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு சைட் பண்ணுறீங்களா, இந்த சேம் பார்த்தீங்கன்னா அதே இது இங்கேயும் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அவுட்புட்மே வந்துட்டு சூப்பராக வரும். அண்ட் இன்னொன்று என்னன்னா, நம்ம ப்ரஷ்ஷை எங்கே ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்ககிட்ட இந்த ஒரு ப்ரஷ் மட்டும்தான் இருக்கு, பட் நான் வந்து அந்த ஹோல் ஐ மேக்கப்மே வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிசைஸாக வந்துட்டு பர்டிகுலர் ஒரு ஏரியாவுக்கு மட்டும் நான் இங்கே மட்டும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் கையை வந்துட்டு முன்னாடி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்படி வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணு. இப்படி இருக்குதுன்னா இப்படியே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். இப்போ இப்படி இருக்குல்ல, இதே தான் எப்படி வச்சாலும் அப்படியே தான். அப்படின்னா அமுத்தினாலும் அதை மேக்கப் லுக் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து வேற ஏதோ மாதிரி இருக்கும்னு நினச்ச மேக்கப் பண்ணா. ஸோ இது வந்து நல்லா இருக்கு. நேச்சுரலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கிளாஸ் லுக் கிடைச்சிருக்கு. ஓகேடா, தேங்க்யூ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லுக் தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம். கிளாஸி லுக்காக தான் இருக்கும் ஆக்சுவலி ரெண்டுமே, பட் அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். இது எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? இது போட்டால் தான் இந்த காய்ச்சல் இதெல்லாம் போட்டால் தான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் வரும்போது லுக்கு நல்லா இருக்கும். நம்ம 3 days மாஸ்டர் கிளாஸில் இந்த 2 லுக்குமே வந்துட்டு எப்படி நம்ம அதாவது கிளைண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்துட்டு அவங்களுக்கு டெமோ கொடுத்து காமிச்சிருந்தோம். ஸோ த சேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஃபைனல் டேயில் அவங்களுக்கு எந்த லுக் வந்து க்ரியேட் பண்ண நினைக்கிறாங்களோ அந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ நான் எப்படி ஒர்க் பண்ணனோ த சேம் லுக் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி மேக்கப் லுக் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. லைக் மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 3 days கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களால் எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணி இதில் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம். ஸோ இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டீமில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் எனக்கு அசஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட்டும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இது போக உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம். அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் இருக்கவங்க எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் என்னோடய ரெக்குயர்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம டீம்லேயும் இருப்பாங்க இல்லையா மெம்பர்ஸு. ஸோ அவங்களுமே அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் ஸ்டைலிஸ்ட் வேணும், சாரீ ட்ரெப்பிஸ்ட் வேணும், இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது மேக்கப்புக்காக வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆடட் அட்வான்டேஜ் தான் இருக்க போகுது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஃபீல் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால லிமிட்டட் பீரியட் தான் வந்துட்டு இந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் பெனிஃபிட் ஆகிக்கோங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டட் கிளாஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் கால் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ரிலேட்டட் டு கிளாஸஸ். நீங்கள் இன்னும் மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துட்ருக்கீங்க உங்களோட பிக் டேக்கு அப்படின்னா நீங்கள் என்ன புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா பிளேசஸ்லையுமே நம்ம ப்ரைடல் புக்கிங்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்னோடய பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
மேக்கப்பில் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் 100% உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட மேக்கப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ டே 2ல் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.